இஞ்சியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்களானது இருக்குதுங்க. இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், செரிமான பிரச்சனை மற்றும் புற்றுநோய் வரை தடுக்கக்கூடிய ஆற்றலானது இருக்குது. இஞ்சி செரிமானத்துக்கு உதவக்கூடிய மருத்துவ மூலிகையாகுங்க. மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் உண்டு என்பது போல இஞ்சியும் சில பக்க விளைவுகளை உண்டு செய்யும். அந்த வகையில் சிறுநீரக கல், பித்தப்பை கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இஞ்சியை ஏன் சேர்க்கக்கூடாது? வேறு யாரெல்லாம் இஞ்சியை தவிர்க்க வேணும்? எதற்காக தவிர்க்க வேணும்? தினமும் இஞ்சி சாப்பிட சொல்வது ஏன்? என்ன விளைவுகளை இஞ்சி உண்டாக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இஞ்சியை அன்றாடம் சமையலில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி நிறைய நன்மைகளை தரக்கூடிய மசாலா பொருளாகுங்க. பெரும்பாலும் உணவுகளில் நம்ம இஞ்சியை பயன்படுத்திட்டு வருவோம். இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருப்பதனால இதை மாத்திரை வடிவில் கூட நம்ம பயன்படுத்திட்டு வருவது உண்டுங்க. அதே போல் இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதனால வலி மற்றும் வீக்கத்தை போகக்கூடிய தன்மையானது இருக்குதுங்க. இது உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனேற்றியாகவும் பயன்படுதுங்க. இஞ்சி புற்றுநோயை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் அமைஞ்சிருக்குது. இப்படி ஏராளமான நன்மைகளை அளிக்கக்கூடிய இஞ்சியை பற்றி பார்க்கலாம் வாங்க. சில நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா எதுக்களிக்கும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்செரிச்சல் பிரச்சனையை உண்டாக்கும். இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை வேதனைக்கு உரியதாகுங்க. இதை சரி செய்ய இஞ்சியானது பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சமாக இஞ்சியை தேநீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையானது நீங்கிவிடும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அலர்ஜியால் தான் பலவிதமான நோய்கள் வருதுங்க. கீழ்வாதம் போன்ற நோய்களை சரி செய்ய இஞ்சி முக்கிய பங்கானது வைக்குது. ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலில் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய நோய்களை விரட்டக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இஞ்சி புற்றுநோய் செல்களில் ஆபத்தை போக்கக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. இஞ்சி கீமோதெரபி மருந்துகளை விட கருப்பை புற்றுநோய் செல்களை சீக்கிரமாகவும் பாதுகாப்பாகவும் கொன்று விடுகிறது என்று ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பெருங்குடல் மற்றும் குடல் அலர்ஜியை தடுக்க இஞ்சி முக்கிய பங்கானது வகிக்குது. இந்த அலர்ஜி தான் பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை உண்டாக்குதுங்க. எனவே இஞ்சியை சாப்பிட்டு வரும்போது பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இஞ்சி வயிற்றில் ஏற்படக்கூடிய குமட்டலை தணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இஞ்சி இயற்கையான ஆன்டி டயாட்டிக் ஆகுங்க. அதே போல் இது வயிற்று வலிக்கு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை விரட்டுவதில் முக்கிய பங்கானது வகிக்குது. செரிமான செயல்முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் இந்த இஞ்சியானது இருக்குதுங்க. அதே போல் உமிழ்நீரை தூண்டுவதற்கு இஞ்சி முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது காலையில் ஏற்படக்கூடிய குமட்டல் வாந்தியை போக்குவதில் இஞ்சியானது பயன்படுதுங்க. இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதனால தலைவலியை போக்க பயன்படுது. தலைவலிக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது கூட பக்க விளைவுகளை ஏற்படுத்துங்க. எனவே இயற்கையான வலி நிவாரணியாக நீங்கள் இஞ்சியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இஞ்சியை சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு தலைவலியானது குறையுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இஞ்சி உங்களுடைய மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க செய்யுதுங்க. எனவே உங்களுடைய உணவில் இஞ்சியை சேர்க்கும் பொழுது உங்களுடைய மெட்டாபாலிச செயல்கள் அதிகரித்து உடல் எடையை குறைக்க முக்கிய பங்கானது வகிக்குது. இதுவே நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா உடல் எடையானது அப்பொழுது தான் வேணுமானால் குறையும். அதற்கு பிறகு மறுபடியும் எடையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இஞ்சியை தினமும் உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வரும்போது உங்களுடைய உடல் எடையை பராமரிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் உடற்பயிற்சி மற்றும் தினமும் உழைப்பால் தசைவலியானது ஏற்படுதுங்க. தசைவலி மற்றும் தசைப்புண் போன்றவற்றை போக்க இஞ்சியின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளானது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இஞ்சி டீ, இஞ்சி துவையல், உணவோடு சேர்ப்பது, சாலட்களில் இஞ்சியை சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாங்க. அளவோடு சாப்பிட்டு வந்தோம்னா ஏராளமான நன்மைகளை உங்களால் பெற முடியுங்க.
இஞ்சியை ஒருவர் அதிகமாக எடுத்துக்கொண்டாங்கன்னா அவை பக்க விளைவுகளை ஏற்படுத்துங்க. ஒருவர் தினமும் அளவில் இஞ்சியை நாள் ஒன்றுக்கு 4 கிராமுக்கு மேலே சேர்க்கக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக இஞ்சியை எடுத்துக்கொண்டாங்கன்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம்பாங்க. இஞ்சியை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும்போது பரிந்துரைக்கப்படும் அளவு நாள் ஒன்றுக்கு 4 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா லேசாக நெஞ்செரிச்சலானது ஏற்படுங்க. மேலுமே இது வயிற்று வலி மற்றும் ஏப்பம் போன்றவற்றை உண்டாக்கலாங்க. அதே போல் இஞ்சியை அதிகமாக பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருப்பதாக அமெரிக்கா ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது. பெரும்பாலும் நாள் ஒன்றுக்கு 5 கிராமுக்கு மேலே இஞ்சி எடுத்துக்கொள்வது இந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே இஞ்சி இரத்தப்போக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கலாங்க. இது மூலிகைக்கு மட்டும் இல்லை, மூலிகையில் இருக்கக்கூடிய எந்த மூலப்பொருட்களுக்கும் பொருந்துங்க. இஞ்சி அதனுடைய இரத்தம் மெலிதல் பண்புகள் இரத்தப்போக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிராம்பு, பூண்டு, ஜிங்செங் உடன் சேர்க்கும் பொழுது இஞ்சி இரத்தப்போக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சியானது தேவைப்படுது என்பது குறிப்பிடத்தக்கதாகுங்க. இஞ்சியை அதிக அளவில் எடுத்துக்கொண்டோம்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாங்க. இஞ்சியிலே இருக்கக்கூடிய செயலியில் இருக்கக்கூடிய பொருட்களான சிஞ்சுரா ரோல்ஸ் குடல் வழியாக செல்வதை விரிவுபடுத்துதுங்க. மேலுமே வயிற்றுப்போக்கு உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் விலங்கு ஆய்வுகளில் இவை உறுதி செய்யப்பட்டாலும் கூட மனிதர்கள் அதிக ஆய்வுகள் தேவைப்படுதுங்க. இரைப்பை குடல் வழியாக மலம் மிக வேகமாக நகரும்போது வயிற்றுப்போக்கானது உண்டாகலாங்க. அதே போல் இரைப்பை குடல் இயக்கம் மற்றும் இரைப்பை குழாய் அதிகப்படியான திரவியம் போன்றவற்றை வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமையுதுங்க. இஞ்சி பித்தப்பையோட சுரப்பையை தோண்டுதுங்க. இது செரிமானத்துக்கு நன்மையை கொடுக்குங்க. ஆனால் வயிறு காலியாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான இரைப்பை தூண்டுதல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்றுப்போக்கை உண்டாக்கலாங்க. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் கேப்சைனை பண்ணுறதாகும் பல மசாலா பொருட்கள் மற்றும் மிளகாய்களை இந்த மூலப்பொருளானது சேர்க்கப்படுதுங்க. வயிற்றை எரிச்சல் ஊட்டக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குது. இது அதிக அமிலத்தை உற்பத்தி செய்வீங்க. அதே போல் சில சான்றுகளானது இஞ்சி உண்மையில் வயிற்று வலிக்கு சிகிச்சையாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு இஞ்சி குமட்டலை குறைக்கக்கூடியது என்றாலும் கூட மூலிகையில் 2 பக்கத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இஞ்சியை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது கருச்சிதைவு அபாயத்தை ஏற்படுத்துங்க. நாள் ஒன்றுக்கு 1500 மில்லிகிராம் அளவுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது ஆபத்தானது இல்லைங்க. அதையும் தாண்டி கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அது ஆபத்தானது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இஞ்சி சப்ளிமெண்ட் எடுப்பது கருச்சிதைவு மற்றும் பிற சிக்கல்களை உண்டாக்குங்க. உணவில் இருக்கக்கூடிய அளவுகளில் இஞ்சியை பயன்படுத்தும் போது பாதுகாப்பானது என்றாலும் கூட அது கர்ப்ப காலத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கலாங்க. அது அமில ரிஃப்ளக்ஸ் மற்றும் நெஞ்செரிச்சலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிளேட்லெட்களின் தொகுப்பை குறைப்பதன் மூலமாக இஞ்சி இரத்தப்போக்கு அபாயத்தை அதிகரிக்குங்க. பிரசவத்தின் போது கணிசமான இரத்தத்தை இழக்க தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு ஆரம்ப நாட்களில் இஞ்சியை தவிர்க்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா இஞ்சி தேநீர் சில லேசான செரிமான விளைவுகளை உண்டாக்கலாங்க. இது பெரும்பாலும் மேல் செரிமான அமைப்பை பாதிக்குங்க மற்றும் செரிமான வாயுவை உண்டாக்குவது அப்படின்னு சொல்லப்படுது. இஞ்சி சப்ளிமெண்ட் மாறுவது இதற்கு தீர்வாக இருக்கலாங்க. இதை பயன்படுத்துவதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்க வேணும். இஞ்சி பொதுவாக இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இது நீரிழிவுக்கு உதவும் அப்படின்னாலும் கூட நீரிழிவு மருந்தோடு இதை சேர்த்து எடுத்துக்கொண்டும் போது பல சிக்கல்களை ஏற்படுத்துங்க. இஞ்சி மருந்தினோட விளைவுகளை அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரைக்கு குறைவை உண்டாக்கலாங்க. மேலுமே மஞ்சள், இஞ்சி, தேநீர், சிறுநீரக கற்கள் இல்லைன்னா பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கொண்டாங்கன்னா பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆதாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. அதே போல் இது வாய்வழி ஒவ்வாமை நோய்க்குறி என்றும் சொல்லப்படுதுங்க. இது சில ஒவ்வாமை உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உண்டாகும் அறிகுறிகள் இஞ்சியிலும் இருக்குதுங்க. காதுகள், தோல் மற்றும் வாய் உட்பட இந்த அறிகுறிகள் உண்டாக்கலாங்க. இது எல்லாரிடமும் இல்லை என்றாலும் கூட ஒரு சிலரிடம் இந்த ஒவ்வாமை பிரச்சனையானது காணப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவில் இஞ்சியினுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.
பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.